ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒடிசாவில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் செடி வச்சுருக்குறோம். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட ஷார்ட் வீடியோவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் இதே மாதிரி நாங்கள் போடுற லாங் வீடியோவுக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்து என்ன வீடியோ எப்படி போடுறது என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். இங்கே ஒரு 6-7 தென்னை மரம் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 6-7 தென்னை மரம் வச்சுருக்குறோம். இது வீட்டுக்கு பின்னாடி அந்த ஒரு பனைமரம் தெரியுது இல்லையா, அதுக்கு பின்னாடி போனோம்னா வயக்காடு. இது வீட்டுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள். இது உருளைக்கிழங்கு மாதிரியேவும் இருக்கும். இந்த செடியில் உருளைக்கிழங்கு மாதிரியேவும் இருக்கும். இதை சுட்டாலோ இல்லைன்னா நம்ம அவிச்சு சாப்பிட்டாலோ அதுக்குள்ளே வலுவலுன்னு அந்த மாதிரி இருக்கும். இங்கேயுமே ஒரு 2 தென்னை மரம் வச்சுருக்குறோம். இது தேக்கு மரம் சொல்லுவோம்ல, தேக்கு மரம். அங்கே ஒரு மரம், இங்கே ஒரு தேக்கு மரம், இதில் ஒன்று இருக்குது. அதுக்கு அப்புறமேட்டு இது பாக்கு மரம். இது நாங்கள் அப்போ தமிழ்நாட்டில் இருந்தோம், அத்தை தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி போடாமல் கொஞ்சம் நெருக்கமாக போட்டாங்க. இங்கே பாருங்கள், இது தென்னை மரம். இது மூங்கில் மரம். வீட்டுக்கு பின்னாடி தான். இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் மண்ணடிச்சு போட்டிருந்தோம் செங்கல் செய்யணும்னு. ஆனால் மழை நேரம் வர முன்னே செங்கலை கொஞ்சம் ரெடி பண்ணனால இந்த வருஷம் செங்கல் எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லுமே மூங்கில் மரம். இங்கே பாருங்கள், இது நார்த்தங்காய் மரம். இது நார்த்தங்காய் செடி. இது ஒரு மாமரம். இங்கே பாருங்கள், இது ஒரு மாமரம். இது என்ன செடின்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த செடி இதாக இருக்குல்ல, இது காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா அவிச்சு எடுத்து கொடுப்பாங்க. காய்ச்சல் கொஞ்சம் சரியாயிரும். இதுக்கு உள்ளேயும் இந்த தெரியுதா, ஒரு 4-5 செடி இருக்குது இதுக்குள்ளே. இதில் ஒரு பப்பாளி மரம், இது ஒரு செடி, இதில் ஒரு 4-5 மாங்கன்று இருக்குது. இதுதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம். அன்றைக்கி செஞ்ச அடுப்பில் இந்த மாதிரி கீறல் விழுந்திருக்கா, வெடிப்பு விழுந்திருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கொஞ்சம் சாணியும் களிமண் இருக்குல்ல, ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடணும். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு மேலே முழுகணும். நான் ஒரு கையில் செல்லை பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு வரல, இருங்க நான் ரெடி பண்ணிக்கிறேன் பாதியை. இப்போ பாருங்கள், அதையெல்லாம் மொழுகுனதுக்கு அப்புறமேட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வேலை அவ்வளோதான், அடுப்பு முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் காயட்டும், எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னும் இது வராது, இன்னும் நாளப்பண்ண மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் அந்த மாதிரி வெடிப்பு அப்புறமேட்டி வராது. பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. விறகு இன்னும் விலைக்கு வாங்கணும், போய் விறகு வாங்கிட்டு வரலாம். வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன், பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சுற்றி பார்க்குறதுக்கு. இதுக்கு அங்கிட்டு போனால் நான் வயக்காடு, அதை நாளைக்கு வீடியோவில் எடுத்து காட்டுவேன். நான் வயக்காட்டில் எப்படி வேலை நடக்குது, நம்ம வயக்காட்டுமே நமக்கு இன்னும் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு எல்லாமே நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு நீங்கள் பாருங்கள். இன்றைக்குள்ள வீடியோ இவ்வளோ தான். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தாச்சு. சமையல் நான் எதுவுமே பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். அப்புறம் 4 மணிக்கு பாப்பாவை வேறு கூப்பிட போகணும். மழை வேறு மேகமாக இருக்குது. இன்றைக்கும் நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வயக்காட்டில் வேலை எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிறது நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.